தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியின் தலைவரும் வேல் மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலன் மற்றும் நரம்பியல் துறை துணை பேராசிரியருமான திரு டாக்டர் ஆர் மலையரசு அவர்கள் பல வருடங்களாக மருத்துவத்துறையில் ஒரு சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகிறார். தன்னுடைய தனித்திறமையாலும் மக்கள் மீது அவர் கொண்ட அன்பினாலும் மக்களுக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுத்து வருகிறார். 2021ஆம் வருஷம் கொரோனா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேலான கொரோனா நோயாளிகளை சிறப்பான முறையில் குணப்படுத்தியுள்ளார். இவருடைய மருத்துவ சாதனைக்காக பல்வேறு விருதுகளை மாவட்ட அளவில் மாநில அளவில் வாங்கியிருக்கிறாங்க. அன்பு சகோதரர் அவர்களின் மருத்துவ சேவை மற்றும் திறமையை பாராட்டி நமது அமைப்பின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த மருத்துவர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறோம். திரு சோசு தமிழியன் அவர்களையும் மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி நிறைய பேசுறதுல இந்த தொண்டு நிறுவனம் மேன்மேலும் வளர்ச்சி அடைய என்னால் முடிந்த உதவியை நான் எடுத்து நடந்து சொல்லியிருக்கேன். கட்டாயம் பண்ணுகிறேன். இதில் தன்னார்வ தொண்டு நிறுவன அலுவலர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் அவருடைய பங்கினை ஆற்ற வேண்டும். நான் நேரத்தால் 30 வருடங்களாக அரசு மருத்துவத்துறையில் இருந்திருக்கிறேன். பல்வேறு அரசு பொறுப்புகளிலும் தனி பொறுப்புகளும் இருந்திருக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்துடைய ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தலைவராகவும் இருக்கின்றேன். அரசு மருத்துவமனையில் குழந்தை நலத்துறையில் இணை பேராசிரியராகவும் நரம்பியல் துறையில் தலைமை மருத்துவராகவும் பணியாற்றி வருகின்றேன். 30 வருடங்கள் அரசு பணியில் இருந்துள்ளேன். 2 தனியார் மருத்துவமனை, வேல் மருத்துவமனை. நான் MBBS, DCH, MD பீடியாட்ரிக்ஸ், DM நியூராலஜி. ஏறத்தாழ 1987 MBBS ஜாயின் பண்ணி 2017 DM நியூராலஜி. ஏறத்தாழ 30 வருடங்கள் தான் மாணவராக இருந்திருக்கிறேன். இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார் பார்த்தீங்கன்னா
ராமநாதபுரத்தோட ஒரு முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முகம் சொல்லலாம் உங்களுக்கு, இல்ல ஒரு தூணுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல ராமநாதபுரம் மக்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மருத்துவ சேவை தேவைப்படுது உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ சேவையை சிறப்பான முறையில் இன்னைக்கு நியூராலஜி டாக்டர் அப்படின்னாலே உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நரம்பியல் டாக்டர் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா மருத்துவத்தையே வந்து பாத்தீங்கன்னா மனித நேயத்தோட பண்ணக்கூடிய மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவர் டாக்டர் மலையம் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டை விட்டு வெளியே வரல உங்களுக்கு வந்து அந்த டயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை கூட வந்து பாத்தீங்கன்னா பொருட்படுத்தாம உங்களுக்கு வந்து இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரோனா காலங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப சிறப்பா பண்ணி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற ஒரு மிக சிறந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் உங்களுக்கு. அதுபோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மருத்துவர் சங்கத்தின் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா வந்து பல வருஷமா வந்து சிறப்பா செயல்பட்டு உங்களுக்கு வந்து நிறைய இளம் மருத்துவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கமாகவும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொழில் சார்ந்து அவரோட அனுபவங்களை வந்து பகிர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய இளம் டாக்டர்கள் மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் மலையரசு சார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக சிறந்த ஒரு வழிகாட்டியா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. அதுபோக மருத்துவத்துறையில நான் சம்பாதிக்க மட்டும் போதாது உங்களுக்கு வந்து சேவை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரை நம்பி வர்ற நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பாகுபாடு பார்க்காம சமூக நல்லிணத்தோட மனித நேயத்தோட உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா சேவை செஞ்சுட்டு இருக்கிற அருமையான மனிதர் உங்களுக்கு நம்ம ராமநாதபுரத்துல வச்சு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த மருத்துவர் விருது நம்ம அமைப்பு சார்பா கொடுத்ததுல இன்னைக்கு நாங்க பெருமைக்கு அடைக்கிறவங்க வந்து உங்க எல்லாரோட மருத்துவ கலவரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சேவையை மேல மேல ஊக்குவித்தவங்களுக்கு சார் வந்து இன்னும் நிறைய மருத்துவர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்குறவங்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிகாட்டியாவும் ஒரு முன்னோடியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல நேரத்துல எங்களுக்கு டைம் ஒதுக்கி ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு உங்களுக்கு இந்த விழாவை சிறப்பிச்சு இந்த விருதை வாங்குறதுக்கு வந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நிர்வாக குழுவின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. கொரோனா காலத்துல ஏறத்தாழ அரசு தலைமை மருத்துவமனையில் நான் நிலைய மருத்துவர்கள் ஏறத்தாழ 40,000 பேஷண்ட் வந்து ராமநாதபுரம் மருத்துவமனையில் ஆஸ்பத்திரி அதுல வந்து ஒரு 500 நோயாளிகள் இறந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய கிளினிக்ல வந்து ஏறத்தாழ 1500 நோயாளியை நான் தனிப்பட்ட முறையில் இருந்தேன். அதுல ஒரு 75 நோயாளி இறந்தாங்க. ஏன்னா உலகம் முழுவதுமே ஒரு இறப்பு இருக்கும்போது பொதுமக்கள் நலங்கிறது எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க பண்ணா பட் காட் கிரேஸ் வந்து கடவுள் வந்து என்னையும் காப்பாற்றிட்டாரு காப்பாற்றிட்டாரு. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே வந்து கூட தான் இருப்பார் சார். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார்.